அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் ப்ரொஜெக்ட் வீடியோவில் இப்போ தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறதுல இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்போ ஒரு ரெண்டு நாளாக கொஷின் அப்லோட் பண்ண படையில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இப்போ அப்லோட் பண்ணப்படும். சரி தானே? இப்போ பார்ப்போம். நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட் வீடியோன்னு செய்கிறது எல்லாம் எல்லாம் பாஸ் பேப்பர் பழைய பாஸ் பேப்பர்னால் மெட்ஸில் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் ஒன்றும் இல்லையே தெரிந்தானே. மெட்ஸில் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் இல்லை. அதனால் பழைய கேள்வியில் நல்ல கொஷனை எல்லாம் தேடி எடுத்து அதோட கலெக்ஷனை வச்சு தான் செய்கிறோம். எல்லோரும் கட்டாயம் வீடியோ எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு கட்டாயம் நீங்கள் எல்லோரும் பார்க்குறாக்க வீடியோ எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது, இது உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளைனில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ப்ரைவேட்டாக தெரியுதுண்ணே நம்பர் மேலே எட்மின் நம்பர் தந்திக்கிறோம், அதை கான்டாக்ட் பண்ணி சொல்லிக்கிடுங்க. சரியா? இப்போ நம்ம கேள்வியை பார்ப்போம். ஒரு குறித்த விவசாயி குழு பயிரிடுவதற்காக பல்வேறு காய்கறி வகைகளை தேர்ந்தெடுக்கும் விதம் உருவில் தரப்பட்டுள்ள வட்ட வரைப்பில் காணப்படுகின்றது. ஒவ்வொரு விவசாயியும் காய்கறிகளின் ஒரு வகையை மாத்திரம் பயிரிட்டனர். சரிதானே? பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை கத்திரியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும். முதலாய படத்தை கீறிக்கிடுவோம். சரி, கேள்வியை பார்ப்போம். இதுதான் படம். இதில் முதலா கேள்வி சொல்லிக்கிறாங்க இப்போ இதுவும் சமன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஓகே தானே? இப்போ இது எக்ஸ்னா இதுவும் தான், அதில் டவுட் இல்லையே. அது லேசான ஒரு விஷயந்தான். ஓகே தானே? சரி, இப்போ அதில் அவங்க முதலாவது கேள்வி கத்திரியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளை குறிக்கும் ஆரைச்சிறையின் மையக்கோணத்தின் பருமனை காண்க. அதுதான் முதலாவது கேள்வி. இல்லை முதலாவது கேள்வி சரிதானே? கேள்வி சொல்கிறாங்க மையக்கோணத்தை காண சொல்கிறாங்க. 320 இதில் மொத்தம் 320 சமன் 2x தெரியுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், அப்புறம் 30 பாகை, அப்புறம் 90 பாகை ஒன்று. 2x சமன் 2x ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 360. இப்போ 360 மைனஸ் 120 சமன் 2x. எத்தனை கழிச்சு விட்டா எத்தனை? 240. இந்த ரெண்டு பிரிச்சா எக்ஸ். எக்ஸ் என்னன்னு பார்த்தா 120 பாகை வரும். இப்போ முதலாவது கேள்வி ஓகே தானே? அதான் கேட்கலாம். இப்போ அடுத்து ரெண்டாவது கேள்வி பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கையை காண. இதை ரெண்டு விதத்தில் செய்யலாம். நான் செஞ்சு காட்டுறேன். குயிக்காக செய்யலாம். குயிக்காக செய்கிறதுக்கு எப்படின்னா, உதாரணத்துக்கு 15 பூசணியை தேர்ந்தெடுத்தா கடை கேட்குறவங்களுக்கு கேட்கிறான் பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கையை காண. அதுக்கு மேலே தரவுன்னு தந்திக்கிறான். போஞ்சியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 15 ஆகும். போஞ்சியோட பாகை 30 பாகை, அதை தேர்ந்தெடுத்தாக்க 15 பேர்னு சொல்லிக்கிறான். அப்போ 15 பேருக்கு 30 பாகைண்டா இப்போ அவங்க எத்தனை பாகை கேட்குறாங்க? இப்போ எதுக்கு கேட்குறாங்க? கேட்குறது தான் பூசணியை கேட்குறான். பூசணி எத்தனை பாகை கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் 120 பாகை. சரி தானே? இப்போ 120 பாகை. இப்போ இதில் சுருக்கள் தான் இதுனா ஒன்றா 60 பிள்ளைகள். இதுனா இல்லாட்டி இன்னொரு மெத்தடில் செய்யலாம். இப்போ 30 பாகை நான் 30 பாகைக்கு 30 பாகை உள்ளது. 30 பாகைக்கு 15 பேர்னா இப்போ 15ஆல் பிரித்தா ஒரு நபருக்கு ஒரு பிள்ளைக்கு எத்தனை பாகை? 2 பாகை வீதம் வருது. சரியா? 2 பாகைன்னு வருது. ஒரு பிள்ளைக்கு 2 பாகைன்னு வருது. அப்போ அதில் எத்தனை பாகை? 120 பாகைன்னு தெரியும். 120 பாகையை 2ஆல் பிரிச்சு விட்டா எத்தனை? 60 பிள்ளைகள்.
நீங்கள் செய்கிற மெத்தடை பொறுத்து எல்லாம் ஒன்று தான் இல்லைங்கச்சா. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் செய்கிறத பொறுத்து இதில் ரெண்டு தானே. அது நான் எப்படி செஞ்சேன்னு விளங்கிட்டேனே. அது ஒன்றா 120 ரெண்டாவது பிரிச்சா 60 பிள்ளைகள். சரிதானே. இப்போ அடுத்து வந்து மூணாவது கேள்வியை பார்ப்போம். மூணாவது கேள்வி வந்து கேட்கிறது இவ்வட்ட வரைவில் குறிக்கப்படும் விவசாயிகளின் மொத்த எண்ணிக்கையை காண. அது லேசான கேள்வி தானே. என்னன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுனே ஒரு பிள்ளைக்கு 2 பாகை. நான் அழிச்சிட்டேன் அந்த இப்போ கண்டுபிடிச்சதுனா ஒரு பிள்ளைக்கு 2 பாகை இருந்தாய். அப்போ ஒரு பிள்ளைக்கு 2 பாகைன்னா வந்து இப்போ மொத்தம் 360 பாகை தானே. 360 ரெண்டாவது பிரிச்சா 180 பிள்ளைகள். இதுதானே. இப்போ அடுத்தது வந்து நாலாவது கேள்வி. இதுதான் இப்போ கடைசியாக கேள்வி. மாறிய தரவுகளை கருதி வரையப்பட்டுள்ள இல்லை அதுக்கு மேலே ஒரு தரவு ஒன்று தந்திக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு பின்னர் கத்தரியை பயிரிட்டு கொண்டிருந்த விவசாயிகளில் 30 விவசாயிகள் காய்கறிகளை பயிரிடுவதை நிறுத்திட்டான். அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச மொத்தம் எத்தனை? 180 பேர். அதில் வந்து 40 பேர் நிப்பாட்டிட்டாங்கண்ணா. சரி 40 பேர் இல்லை 20 பேர் அப்படின்னா 120 பேர் பேசுகிறான். மாறிய தரவுகளை கருதி வரையப்பட்டுள்ள ஒரு புதிய வட்ட வரைவில் கத்திரியை பயிரிடும் விவசாயிகளின் வகை குறிக்கப்படும் ஆரைச்சிறையின் மைய கோணத்தின் பருமனை காண. சரியா. இப்போ அவங்க கேட்குறான் வந்து கத்திரி இப்போ பயிரிடாக்குதானே அதில் மையச்சிறை கோணம் முதல் வந்து 160 பாகை இருந்துச்சு. முதல் 120 பாகை இருந்துச்சு கத்திரி தானே. இப்போ எப்படி செய்யணும்டா மொத்தம் முதல் வந்து 180 இருந்துச்சு. இப்போ மொத்தம் எத்தனை? 160 பேர். இப்போ கத்திரியை பயிரிடுற எத்தனை பேர்? முதல்ல எத்தனை பேர் இருந்தால் 60 பேர் கண்டுபிடிச்சான கத்திரி. அப்போ அதில் வந்து அப்போ 20 பேர் கொண்டு 40 சரிதானே. தர மொத்தம் 360 பாகை தானே. அவ்வளோதான். இல்லை போட்டு இப்போ சுருக்குறீங்க 0 இதுதான 4 முறை. இது ஒன்றா 4 8 36 80 பாகை. அவ்வளோதான் இந்த கேள்வி. ஓகே தானே. அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தா வந்து ஒரு கேள்வி போட்டிருந்தேன். அது கொஞ்சம் ஐடியா உள்ள கேள்வி. செஞ்சு அனுப்புனது 4 பேரா 5 பேரை தான் அனுப்பிங்க. எல்லாரும் அனுப்புங்க. உங்களுக்காக தான் கேள்வி செய்கிறோம். ஃப்ரீ ஆகும். சரியா. மற்றது என்ன விஷயம்டா வந்து இப்போ அடுத்ததாக வந்து பாஸ் பேப்பர் 5 வருஷம் பாஸ் பேப்பரை தொடர்ந்து செஞ்சு விடப்படும். நான் ஒரு மந்த்லி பேமெண்ட் படி இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடிக்கிற ஐடியா. விருப்பமான ஆக்க அட்மிட் நம்பர் தெரியுதுனே அந்த இது அதை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிடுங்க. 5 வருஷம் பாஸ் பேப்பர் உதாரணத்துக்கு 6வது கேள்வின்னு எடுத்தால் 5 வருஷம் 6வது கேள்வியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி தான் போகிறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கும். நல்லா விளங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். எல்லோரும் பார்த்து கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய அமௌண்ட் வராது, ஒரு சின்ன அமௌண்ட் தான் வரும் மந்த்லிக்கு. சரியா. இப்போ எல்லோரும் ஜாயின் ஆகுங்க. அதுக்கப்புறம் இப்போ கேள்வி பார்ப்போம். சதுர அடியை கொண்ட திண்ம அரியம் ஒன்றின் குறுக்குவெட்டு நீளம் 7 சென்டிமீட்டராகவும் உயரம் 8 சென்டிமீட்டராகவும் உள்ளது. இவ்வரியத்தை உருக்கி உலோகம் எதுவும் வீணாகாதவாறு அடியின் ஆரையின் 2 மடங்கான உயரத்தை கொண்ட செவ்வட்ட கூம்பு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. செவ்வட்ட கூம்பின் அடியின் ஆரை R எனின் R7 7 தர 3 எச்சின் கீழ் 44 1 கீழ் 3 என காட்டுக. பை சமன் 22 கீழ் 7 என்று தரவு. இப்போ வந்து இதில் என்ன விஷயம்டா வந்து நிறைய பேர் இதில் என்னத்தை போட்டு குழப்பிப்பீங்கன்னா வந்து சதுர அடியை கொண்ட திண்ம அரியம் ஒன்றின் குறுக்கு வெட்டு பரப்பு சதுர அடியை கொண்ட ஒரு திண்ம அரியம்னு சொன்னதால எல்லாம் வந்து அந்த அரியத்தை சமன்பாடை போடணும் அதெல்லாம் பிரதிட்டு தான் செய்யணுட்டு பார்த்துப்பீங்க ஒழிய. இப்போ நம்ம வளமையாக செய்கிறது இந்த மெத்தடிக்கு தானே. அப்படி செஞ்சிருந்தா இது ஒரு ஈஸியாக போய்க்கும்.
எப்படின்னா வந்து கனவுலாக காண்றதுக்குள்ள சமன்பாடு என்ன, குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம் தானே, அந்த சமன்பாடில் போட்டு ஒரேடியாக வந்து பிரதிட்டு இதில் செய்யலாம். விலங்குமா நான் இந்த சொல்கிறேன் விலங்கு கேள்வியே தெரியாது, கேள்வியை செஞ்சுட்டு போகும்போது விலங்கு. இப்போ வந்து கேள்வியே செய்கிறேன் பாருங்கள். முதலாவது கேள்வி, அதில் 2 கேள்வி தான் இருக்குது. முதலாவது வந்து நான் எடுக்கிற வந்து சதுர அடியை கொண்ட திண்ம அரியம் ஒன்றின் குறுக்கு வெட்டு நீளம் 7 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ சதுர அடியில் வந்து குறுக்கு வெட்டு நீளம் 7டா, அப்போ குறுக்கு வெட்டு பரப்பு என்னவா வரும்? குறுக்கு வெட்டு பரப்புனா சதுரத்துக்கு நான் 7 தரேன் அப்படின்னா 7 வர்க்கம். சரிதானே? குழப்பம் இல்லையா அதில்? முன்னா 7 வர்க்கம் தர உயரம் வந்து ஹெச்ன்னு சொல்லிக்கலாம். சரிதானே? அதான் பாருங்க, நீளம் 7 சென்டிமீட்டர் ஆகவும் உயரம் h ஆகவும் உள்ளது. இவ்வரியத்தை உருக்குறான். இந்த அரியத்தை உருக்கி உலோகம் எதுவும் வீணாதவாறு அடியின் ஆரையை இருமடங்கான, சரியா, அடியின் ஆரையின் இருமடங்கான உயரத்தை கொண்ட செவ்வட்ட கூம்பு செய்யப்பட்டுள்ளது. அதில் ஆரை வந்து என்னது 6 சென்டிமீட்டர் தான். சரியா? ஓகே தானே? அப்போ அதில் ஹெச் வந்து அதில் உயரம் வந்து என்ன வாய்க்கும்? இல்லை அதில் ஆரை அதில் ஆரையும் 6 தான். அதில் உயரம் வந்து ஹெச் வந்து என்ன வாய்க்குன்னு சொல்கிறாங்க? அதில் ஆரையில் 2 மடங்கு ஆயிக்கிண்டு. ஓகேவா? அப்போ வந்து இப்போ நம்ம போடும்போது செவ்வட்ட கூம்பிட வந்து இப்போ செவ்வட்ட கூம்பிட உயரத்துக்கு நம்ம என்னத்தை போடண்டா வந்து செவ்வட்ட கூம்புக்கு வந்து ஆரையில் 2 மடங்கு தான் செவ்வட்ட கூம்பிட உயரமாயிக்கும். விளைஞ்சு அவன் தரவு தந்திக்கிறான். இருமடங்கான உயரத்தை கொண்ட செவ்வட்ட கூம்பு, ஆரையின் இருமடங்கான உயரத்தை கொண்ட செவ்வட்ட கூம்பு. அப்போ நம்மளுக்கு தெரியும் செவ்வட்ட கூம்புக்கு கனவளவு காண்றதுக்கு உள்ள சமன்பாடு ஒன்னின் கீழ் 3 πr வர்க்கம் h. இது தெரியும் தானே? இப்போ இதில் வந்து பிரதிட்டு செஞ்சுட்டு போகிறது தான் இது. இப்போ வந்து 7 இது h1 எடுக்கிறேன், இது h2 எடுக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிறது 7 வர்க்கம் தர h. முதல்ல வந்து ஆரைக்கு h ஆல்ஃபா கோவை எடுக்கணும். இது h1 இல்லை hன்னு வைப்போம். இப்போ 1 கீழ் 3 π r வர்க்கம். இதுக்கு தரவு தந்திக்கிறாங்க வந்து 2r. சரி தானே? இப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம்? 1 கீழ் 3 π, இந்த 2 3க்கு எழுதுறேன், இந்த இடத்துல போடுறேன் 2. சரிதானே? π r கணம். சரிதானே? 7 வர்க்கம் h. இப்போ வந்து நம்மள்ட்ட அவங்க கேட்டிக்கிறது என்னது? r கணம் சார்பா தான் கோவை கேட்டிக்கிறான். இப்போ நம்ம என்னது எல்லாத்தையும் எழுவாய் மாற்றம் செஞ்சு விட்டா ஆன்சர் வந்துடும். விளங்கித்தன? எழுவாய் மாற்றம் செய்கிறேன். 7 வர்க்கம் தர h. இப்போ 3 கீழே பிரிச்சு 3 அங்கிட்டு போய் பெருக்கும். சரிதானே? தர 3. இப்போ 2 கீழே வந்து பிரிக்கும் 2. இந்த பை தர 22 கீழ் 7. ஏன்னா பை வந்து பெருமானம் தந்திக்கிறான். அந்த 22 கீழ் 7ன்னா இப்போ கீழ் 7 பிடிக்கிறது வந்து இப்படி மேலே போய் பெருக்கும். சரிதானே? அது தெரியுதுன்னா அப்போ அதை நான் அங்கே அடிக்கிறேன், அதான் மேலே போடுகிறேன். சமன் r கணம். இப்போ வந்து சுருக்கி எழுதுறேன் பாருங்க. 7 கணம் தர 3 தர h கீழ் 44 சமன் r கணம். இப்போ இதை அப்படியே அங்கிட்டு கொண்டு போகலாம். கொண்டு போனால் 1 கீழ் 3 வரும். தெரியுதுண்ணே? உதாரணத்துக்கு வர்க்கம் மீந்தா அங்கிட்டு போயிட்டு எப்படி வரும்? இப்படி வரும். அதே நேரம் வந்து r கணம் மீந்தா என்ன வரும்? இப்படி போயிட்டு 1 கீழ் 3 வரும். சரிதானே? இதுக்கு வர்க்கம், இதுக்கு இப்படி 3 போடுறேன். சரிதான்? அதில் டவுட் இல்லையே? இதில் இப்போ வந்து இதில் சுருக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதை அப்படியே கொண்டு போனால் இது அங்கிட்ட அப்படியே கொண்டு போவேன். ஆர்காம் அப்படி இல்லாமல் போவேன். இது வந்து எப்படி போயிடும்? 7 வெளியே வந்துடும். நான் ஒரே
ஒரேடியாக வந்து இப்போ அடுக்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ நாடின் இதை வந்து இப்படி எழுதலாம் தானே, நாலின் அரையாம் அடுக்கு அப்படி எழுதுறது தானே. அதை இதைத்தான் அங்கே எழுதுறேன் 4 நம்பரை. இப்போ நான் இதை வந்து இப்படி நாலின் அரையாம் அடுக்குன்னு எழுதுறாங்க. அப்போ அதை மாதிரி அப்போ அதை எடுத்தா 7 வெளியே வந்துடும். அப்படின்னா 7 3h 44 கீழ் 1 கீழ் 3ஆம் அடுக்கு. ஏன் இப்போ இது 6 ஏன் போச்சுன்னு விளங்கித்தரேன். அப்படின்னா 6 கணத்தில் வந்து இப்போ அங்கிட்டு போகும்போது இந்த 3 விட்டுப்பட்டு 7 தனியை விட்டுப்பட்டு இல்லை சுருக்குப்பட்டு இந்த 7 வெளியே வந்துடும். இப்போ மற்றதுக்கெல்லாம் வந்து இதில் சுருக்கக்கூடிய மாதிரி ஈக்காது. புரிஞ்சா 1 கீழ் 3ஆம் அடுக்குக்கு வந்து அது சுருக்கக்கூடிய மாதிரி ஈக்காது. இதை வந்து நீங்கள் எப்படியும் எழுதலாம். அப்படியே இதை இந்த போட்டு அந்த இடத்துல எழுதலாம். அவங்க எப்படி காட்ட சொல்லிக்கிறாங்களோ அதுக்கு காட்டிக்கணும். விலங்கு தானே, அதில் குழப்பம் ஒன்றும் இல்லையே. விலங்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அது லேசான ஒரு கேள்வி. அந்த ஐடியா மட்டும் எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி 2வது. அதில் பெருமானத்தை கணக்கு சொல்லிக்கிறாங்க. h 8.5 சென்டிமீட்டர் என கொண்டு செவட்ட கூம்பின் அடியின் ஆரையின் கிட்டிய முழு எண்ணிக்கை காண்க. சரிதானே. இப்போ சமன்பாடு தந்திக்கிறாங்க. இது சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த ஏற்பாடு தான் செய்யலைன்னா இதை செஞ்சிடணும். ஏன்னா இதில் அவங்க சமன்பாடு எனக்கு காட்டுன்னு சொன்னால் இத்தனை சமன்பாடு இதில் தான் இப்போ அடுத்த பிரதி இல்லை. ஒன்றும் செய்யாட்டியும் இப்போ 2வது செஞ்சிடலாம். விளங்கித்தனை. இப்போ 2வது வந்து இதுதான் 7 3 தர 8.5 கீழ் 44 1 கீழ் 3ஆம் அடுக்கு. சரிதானே. இப்போ அதில் பார்த்தா வந்து 7 தர இப்போ 3 இதை வந்து 17 கீழ் 2ன்னு போடலாமே. 17 கீழ் 2 கீழ் 44. ஓகே தானே. இப்போ தனித்தனியாக அடுக்கு போடலாம் தானே. விலங்கு தானே எப்படி செய்கிறேன் விலங்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அடுக்கை வந்து இப்போ இதை மொத்தமாக தானே வர்க்கிக்கிட்டு இப்போ இதை வந்து இதுக்கு வர்க்கிக்கணும். இதுக்கு 1 தர 3. இப்போ இதையும் 1 கீழ் 3. இப்போ இது கொண்டு எப்படி வந்துட்டுன்னு விளங்கிச்சா. உதாரணத்துக்கு 2 முழுவதின் 3ஆம் அடுக்குண்டா சரியா. இப்போ 2 தர என்ன கொண்டு இப்போ அதைத்தானே இங்கே கொண்டு இப்படி பெருக்கி எழுதுறோம். 2 தர 2. இப்போ அதே இதை தான் அங்கே இப்படி இருக்கிறத வந்து இங்கே சுருக்கி இருக்கிறது இங்கே வந்து இப்படி பெருக்கலாம் தானே. இந்த அப்படியே பின்னத்தில் வந்து அப்படி கொண்டு வந்து பெருக்கலாம். அது தெரியும் தானே. எல்லாம் தெரிஞ்சிக்கணும். அது பேப்பர் கிளாஸில் சொல்கிறீங்க. அதில் ஒன்றும் இல்லை. அது விளங்காட்டி அதுக்கும் விளங்காட்டி தாராளமாக கேளுங்க. இது விலங்கு இல்லைன்னா இது விலங்கு இல்லைன்னா அந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எட்மின் நம்பர் இருக்குல்ல இந்த நம்பரில் கேளுங்க. தாராளமாக நான் யார் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தான் கொடுக்குறேன். சரி தானே. இப்போ வந்து சுருக்கலாம். இப்போ சுருக்குனா வந்து 17 கீழ் 2 அதன் கீழ் 44 கீழ் 3 வரும். சரிதானே. இப்போ பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு கொண்டு போய் பெருக்கி எழுதுண்டா இப்படி எழுதுறாங்க தானே. 17 கீழ் 2 தர 3 கீழ் 44. அதை இதை இப்படி தலைகளாக பெருக்கி வரும். இல்லாட்டி இதை எப்படி பெருக்கினா ஒன்று தான். என்னது இது இதை பெருக்க இது இதை பெருக்கும். தெரியுதுண்ணா. அது தெரிஞ்சிக்கணும். தெரியுதுண்ணா. இப்போ அப்படி பெருக்கி எழுதுனா இப்போ இது ஆன்சர் போய் தான் வரும். இப்போ இதை சுருக்குனா வந்து விட வரும் 4.066 4.056 4.056 வரும். நான் சுருக்கி பாருங்க. அப்புறம் அண்ணளவா 4 சென்டிமீட்டர். அவ்வளோதான் கேள்வி. எல்லாரும் கட்டாயம் பார்த்துட்டு அந்த பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து உங்களோட விளக்கம் தேவைண்டா சொல்லுங்கள். எல்லாம் வந்து நான் அப்படியே எழுதினது ஈக்குது எல்லாத்துக்கும் விடைய எப்படி தெளிவாக
எழுதுனது நான் கை உட்பட நான் எழுதுனது தான் உங்களுக்கு விலங்கு போய் கௌரவ செஞ்சாங்க இப்படி எழுதுனது ஈக்குது அது தேவையானக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ நான் செய்கிற ஒவ்வொரு கேள்வியும் பாஸ் பேப்பர் கேள்வி தான். இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்து பார்த்தா எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி தான். நான் அந்த 2000 இது கடைசியாக போட்ட கேள்வி கூட பாஸ் பேப்பர் கேள்வியில் தான் தொடர்ந்து செஞ்சுட்டு போகிறோம். பாஸ் பேப்பர் கேள்வி தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வேறு ஒவ்வொரு இயரில் இது தேடி ஏன்னா நீங்கள் செஞ்சு படாத கேள்விகளாக தான் எடுக்கிறோம். ஏன்னா கடைசி ஒரு 6 வருஷத்துக்குள்ள நீங்கள் செஞ்சு போடும். அதுக்கு பின்னுக்குள்ளது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கொஞ்சம் மாடர்னான கேள்வியோட பார்த்து எடுக்கிறோம். இதுதானே இதோட முடிச்சுக்கிறோம்.